மதிய நேரத்துல கிராமத்தோட மத்தியில சில விவசாயிகள் உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க எல்லாரோட முகத்திலையும் சோர்வும் கவலையும் தெரிஞ்சது. ஜமீன்தாரோட ரவுடிங்க கிராமத்துல சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அசோக் ஒரு மூலையில தன்னுடைய மனைவி லீலா கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு. லீலா, அந்த பைரவ் சிங் நம்மளோட உயிரையே எடுத்துருவான். நிலத்தை பறிச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்? நிலத்துல எதுவுமே விளையவே மாட்டேங்குது. அப்புறம் எதுக்கு அவன் அவ்வளவு பேராசப்படுறான்? என்னங்க, கோவப்படுறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. நம்ம நிலத்தை காப்பாத்திக்க வேற ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணுங்க. என்ன வழி கண்டுபிடிக்கிறது? மழையும் வர மாட்டேங்குது, விளைச்சலும் வர மாட்டேங்குது, நம்மளோட தரிசு நிலத்துல எதுவும் வளர மாட்டேங்குது. இனிமே இந்த கிராமத்துல வாழ்றது மரணத்தை கூப்பிடுறதுக்கு சமம். அப்பதான் கிராமத்தோட தலைவர் ராம்தாஸ் அவங்க கிட்ட வந்தாரு. அசோக், நீ சரியா தான் சொல்ற. பைரவ் சிங் கிராமத்தை நரகமாக்கி வச்சிருக்கான். ஆனா இங்க பாருப்பா, ஒருவேளை உன்ன மாதிரி ஆளுங்க தோல்வியை ஒத்துக்கிட்டா இந்த கிராமத்தோட நிலைமை என்ன ஆகும்? தலைவரே, நான் போராட தான் நினைக்கிறேன். ஆனா எப்படி? என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லையே. உன்கிட்ட உன்னோட உழைப்பும் தைரியமும் இருக்கு அசோக், அதை மறந்துடாத. அசோக் அமைதி ஆயிட்டாரு. ஆனா அவரோட கண்கள்ல கேள்வியும் கோவமும் நல்ல தெளிவா தெரிஞ்சது. மறுநாள் அசோக் ரொம்பவும் சோர்ந்து போய் காட்டு பகுதியில உட்கார்ந்திருந்தாரு. அவருடைய முகத்துல ரொம்ப கவலைகள் தெரிஞ்சது. திடீர்னு அவருக்கு மரங்களுக்கு பின்னாடி ஏதோ நடக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. ஒரு வயசான ஆளு கம்ப ஊனிக்கிட்டு மெல்ல மெல்ல அசோக் கிட்ட வந்தாரு. என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? நீங்க யாரு? அப்புறம் இந்த யாரும் இல்லாத இடத்துல என்ன பண்றீங்க? நான் ஒரு வழிபோக்கன். ஆனா நான் எங்கேயும் தொலைஞ்சு போகவே மாட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ உன் வாழ்க்கையில தோல்வியை ஏத்துக்கிட்ட போல இருக்கு. ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழக்கும் போதுதான் தோத்து போறான். என்னோட நிலம் தரிசாயிடுச்சு, என் குடும்பம் பசியோட இருக்கு. ஆனா ஜமீன்தார் என்னோட எல்லாத்தையும் பறிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படின்னா நான் தோத்து போனவன் தானே? தோத்து போறவங்களால இல்ல, போராடுறவங்களால தான் இந்த உலகத்தை மாத்த முடியும். நீ ஒரு விவசாயி. ஒரு விவசாயியோட கையில இந்த பூமியையே மாத்துற அளவுக்கு சக்தி இருக்கு. சக்தியா? என்னோட நிலம் காஞ்சு போயிடுச்சு, அதுல எந்த சக்தியும் கிடையாது. அப்படின்னா சக்தியை நான் கொடுக்கறேன். இந்த 3 விதைகள், இத உன்னோட நிலத்துல விதைச்சு வச்சிடு. அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோ, இது மூலமா வளர்றது உன்னோட வாழ்க்கையே மாத்திடும். வயசானவரு 3 சின்ன சின்ன விதைகளை அசோக்கோட கையில கொடுத்தாரு. இந்த விதை என்ன பண்ணும்? இதுல மேஜிக் இருக்கா? மேஜிக்குக்கும் உழைப்புக்கும் இருக்கிற வித்தியாசம் உனக்கு சீக்கிரமாவே புரிஞ்சிடும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, மின்னுற ஒரு பொருளை பாதுகாப்பா வச்சுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. என்னங்க, அந்த வயசானவர் யாரு? இந்த விதைகள் நமக்கு நிச்சயமா உதவியா இருக்குமா? எனக்கு எதுவும் தெரியல லீலா. ஆனா ஒரு விதையை விதைக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல. ஒருவேளை இதுவே நம்ம கடைசி நம்பிக்கையா இருக்கலாம். உங்களுக்கு இது மேல நம்பிக்கை இருக்குன்னா எனக்கும் நம்பிக்கை இருக்கு. நம்மளோட உழைப்பும் பிரார்த்தனையும் நிச்சயம் வெற்றியை கொடுக்குங்க. அசோக்கும் லீலாவும் விதைய விதைச்சிட்டு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அவங்களுடைய முகத்துல நம்பிக்கையும் பயமும் தெரிஞ்சது. இப்போ நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். இந்த விதைகள் என்ன செய்ய போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். 2 பேரும் அவங்க குடிசைக்கு திரும்பி வந்தாங்க. காலையில விடிஞ்சதும் அசோக்கும் லீலாவும் அவங்களோட வயலுக்கு போனாங்க. அவங்களுடைய வயலுக்கு போனதும் அவங்களுக்கு ஒரு விசித்திரமான அதிசயம் தென்பட்டுச்சு. பூமியில இருந்து அதிசய சின்ன சின்ன செடிகள் வளர்ந்திருந்தது. அந்த செடிகள் இரவுல தெரியுற நட்சத்திரங்கள் மாதிரி மின்னுச்சு. என்னங்க இது? நம்மளுடைய பூமி வறண்டு போயில இருந்தது. இந்த செடி எப்படிங்க விளைஞ்சது? இந்த விதைகள் எல்லாத்தையும் அந்த வயசானவர் தான் கொடுத்தாரு. ஆனா இது எதுவும் சாதாரண மரம் மாதிரி தெரியல லீலா. இத பாக்கும்போது எப்படி இருக்குன்னா, தேவலோகத்துல வளர்ற செடி மாதிரி தெரியுது. என்னங்க, இது உண்மையிலேயே பெரிய அற்புதங்க. நம்ம பூமிக்கு ஒரு விடுவு காலம் வந்துருச்சுங்க. இனிமே நம்ம கிராமமும் நல்லபடியா மாறிடுங்க. அசோக்கும் லீலாவும் ஒரு நொடி சந்தோஷப்பட்டாங்க. ஆனா லீலா, ஒருவேளை கிராமத்து மக்களுக்கும் ஜமீன்தாருக்கும் இத பத்தி தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் இந்த அற்புதமே நமக்கு பெரிய பிரச்சனையா மாறிடும். நாம எச்சரிக்கையா இருக்கணுங்க. ஆனா உண்மையை ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாதுங்களே. மறுநாள் கிராமத்து ஜனங்க அந்த வயல்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. எல்லாரும் அந்த அதிசய செடிய பார்த்தாங்க. அவங்களோட கண்ணுல ஆச்சரியமும் சந்தோஷமும் இருந்தது. ஆனா அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஜமீன்தாரோட ஒரு ஆளு அதை பார்த்துட்டு கபர் சிங்க்கு அந்த விஷயத்த சொல்றதுக்காக அவன் ஓடினான். அசோக் அண்ணே, இந்த செடி எங்க இருந்து வந்துச்சு? இது பெரிய அற்புதம் மாதிரி தெரியுதே.
இங்க பாருங்க அண்ணன், இது கடவுளோட ஆசீர்வாதம். நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன்ல, இது அதுக்கான பலன். ஒருவேளை இந்த செடி எங்களோட வயல்லையும் விளைஞ்சிருச்சுன்னா அப்புறம் எங்களோட வாழ்க்கையே மாறிடுமே. அசோக், உன்னோட வயல்ல ஒரு புது நம்பிக்கை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த விஷயம் ஜமீன்தாருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் உன்கிட்ட இருந்து இதை கண்டிப்பா பறிச்சுக்குவாரு. அசோக் ஏதோ சொல்றதுக்கு வந்தாரு. ரொம்ப தூரத்துல பைரவ் சிங்கும் அவங்களோட ஆட்களும் வரது தெரிஞ்சது. பைரவ் சிங் தன்னுடைய ஆட்களை கூட்டிக்கிட்டு அந்த வயலுக்கு வந்தாரு. அவருடைய முகத்துல கோபமும் பேராசையும் தெரிஞ்சது. அவர் அந்த வயல்ல அற்புதமான செடிகளை பார்த்தாரு. அப்படின்னா இதுதான் உன்னோட அற்புதமா அசோக்? என்னோட வயல்ல இந்த மாய செடியை வளர வச்சு நீ என்னோட கண்ணிலேயே மிளகா பொடி போடலான்னு யோசிக்கிறியா? ஜமீன்தார் ஐயா, இந்த நிலம் என்னோடது. நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச நிலம். இந்த செடிகள்ல உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உன்னோட நிலமா? எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இப்படியெல்லாம் சொல்லுவ? இந்த மொத்த கிராமமும் எல்லா நிலங்களும் எனக்கு தான் சொந்தம். இப்போ இந்த அற்புதமான செடிகளும் என்னோடது தான். இங்க பாருங்க ஜமீன்தார் ஐயா, கடவுள் கொடுத்தத ஒரு மனுஷன் அடையணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. இந்த செடி உழைப்புக்கும் நம்பிக்கைக்கும் கிடைச்ச பலன். வாய மூடுங்க. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும். இன்னையிலிருந்து இந்த நிலம் என்னோடது. அசோக், ஒருவேளை நீ முடியாதுன்னு சொன்ன அப்புறம் விளைவுகளை சந்திக்கிறதுக்கு தயாராயிரு. பைரவ் சிங் தன்னுடைய ஆட்களை அந்த செடிகளை பிடுங்கி எறியறதுக்கு உத்தரவிட்டாரு. அசோக்கும் லீலாவும் நடுவுல நின்னு அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. கிராமத்து ஜனங்க அசோக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஜமீன்தாரோட ஆட்கள் ஆயுதங்களை கையில எடுத்தாங்க. ஜமீன்தார் ஐயா, இது அநியாயம். ஏழைகளோட வயலை பறிக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. எனக்கு தங்கம் கிடைக்கும், புரியுதா? இந்த செடி ஒன்றும் சாதாரண செடி இல்ல. இது ஒளிர்றத பார்த்தா எனக்கு பெரிய புதையல் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஜமீன்தார் அவங்களுடைய ஆட்கள்ல அந்த செடிங்களை பிடுங்கி எறிய சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் அங்கிருந்து போயிட்டாரு. அசோக்கும் லீலாவும் ரொம்ப கவலையாயிட்டாங்க. அசோக்கும் லீலாவும் அவங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்தாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப கவலையோட இருந்தாங்க. அந்த வயசானவரு மறுபடியும் ஒரு முறை அவங்க முன்னாடி தோன்றினாரு. அசோக், நான் உனக்கு ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்தேன். இந்த செடிகள் ஒளிர்றது உன்னோட உழைப்புக்கான பலன் மட்டும் இல்ல, அது ஒரு ரகசியத்துக்கான வழி. அது என்ன ரகசியம்? இந்த செடி நட்சத்திர உலகத்துக்கான வழியை திறக்கும். அங்க இருக்கிற புதையலை அடையறதுக்கான வழி. ஆனா பேராசை கொண்ட மனுஷங்களால் அங்க போகவே முடியாது. அப்படி அது உண்மைன்னா அந்த ஜமீன்தார் அங்க போறதுக்கும் முயற்சி பண்ணுவாரு. இப்ப நாங்க என்ன பண்றது? நீங்க நட்சத்திர உலகத்துக்கான வழியை திறந்தாகணும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரெல்லாம் அங்க போறாங்களோ அவங்க மனசுல உண்மையான விஷயங்களோட தான் அங்க போகணும். அசோக்கும் லீலாவும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அவங்க முகத்துல பயம் அப்புறம் தைரியமும் தெரிஞ்சது. இனிமே ஜமீன்தார் கிட்ட மோதித்தான் பார்க்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அந்த வயசானவர் லீலாவையும் அசோக்கையும் வயலுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அந்த செடிகளோட பிரகாசம் முன்ன விட அதிகமாயிடுச்சு. ஏதோ வானத்துல நட்சத்திரங்கள் ஒளிர்ற மாதிரி தெரிஞ்சது. அசோக், நேரம் வந்துடுச்சு. இந்த செடிகளோட வெளிச்சம் நட்சத்திர உலகத்தோட கதவை திறந்துட்டு இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் உடனே அங்க போகணும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, புதையல் கிட்ட போறது சாதாரண விஷயம் கிடையாது. பேராசையும் பயமும் உங்களோட ரொம்ப பெரிய எதிரியா இருக்கும். ஒருவேளை இதால எங்க கிராமத்துல இருக்கிற தரிசு நிலங்கள் வளமாகும்னா நாங்க இந்த பரீட்சைக்கு தயாரா இருக்கோம். நாங்க எங்க உழைப்பாலையும் நேர்மையாலையும் இது வரைக்கும் பயணம் செஞ்சு வந்திருக்கோம். இனி நாங்க பின்னாடி விலக மாட்டோம். வயசான மனிதர் மந்திரத்தை சொன்னாரு. செடிகளோட பிரகாசம் அதிகமாயிடுச்சு. பயங்கரமான ஒளியோட பூமி வெடிக்க ஆரம்பிச்சது. ஒரு மாய கதவு உருவாச்சு. அசோக்கும் லீலாவும் மெல்ல மெல்ல அதுக்குள்ள நுழைஞ்சாங்க. அசோக்கும் லீலாவும் நட்சத்திர உலகத்துக்கு போனாங்க. அந்த இடம் மாய நிறைஞ்ச இடமா இருந்தது. எல்லா புறமும் நட்சத்திரங்களோட வெளிச்சமும் அப்புறம் ஸ்வர்ண விருட்சமும் நடுவுல ஒரு குளமும் இருந்தது. அதுல இருக்கிற தண்ணீர்ல இருந்து மெல்லிய வெளிச்சம் வந்துட்டு இருந்தது. அந்த குளத்துக்கிட்ட ஒரு பாதுகாப்பாளர் இருந்தாரு. அவருடைய உருவம் பெருசாவும் ஒளி வீசிட்டு இருந்தது. யார் நீங்க? இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? நான் அசோக். நான் ஒரு விவசாயி. நான் அமிர்த நீரை எடுத்துட்டு போக இங்க வந்திருக்கேன். எங்க தரிசு நிலங்களை வளமாக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். எங்க கிராமத்து ஜனங்களோட பசியை போக்கணும். அமிர்த நீர் கிடைக்கணும்னா அவங்க நேர்மையானவங்களாவும் உண்மையானவங்களாவும் இருக்கணும். இந்த நீர் பேராசை பிடிச்சவங்களை அழிச்சிடும். உங்க மனசுல உண்மை இருக்கா? நாங்க எங்களோட உழைப்பால இந்த செடிகளை உண்டாக்கினோம். எங்களுடைய நோக்கம் எங்களுடைய கிராமத்தை காப்பாற்றணும், அவ்வளவுதான். பாதுகாப்பாளர் சிரிச்சாரு. ஆனா அப்பதான்
நட்சத்திர உலகத்துல ஒரு வேகமான குரல் எதிரொலிச்சது. பைரவ் சிங்கும் அவருடைய ஆட்களும் மாய நுழைவாயில் வழியா உள்ள வந்துட்டாங்க. அப்ப இதுதான் அந்த புதையலா? அசோக், நீ ஒரு முட்டாள். இந்த புதையல் என்னோடது. இதை நான் தங்கமாவும் பணமாவும் மாத்த போறேன். அமிர்த நீர் பேராசை பிடிச்சவங்களுக்கு கிடையாது. ஒருவேளை நீ இதை தொட்டன்னா அது உன்னை நிரந்தரமா அழிச்சிடும். யாராலையும் என்ன தடுக்க முடியாது. நான் என்னோட சக்தியால இதை அடைஞ்சே தீருவேன். பைரவ் சிங் அந்த குளத்தை நோக்கி போனாரு. அவர் அந்த அமிர்த ஜலத்தை தொட்ட உடனே அந்த குளத்துல இருக்கிற தண்ணி நெருப்பாலையா மாறுச்சு. பைரவ் சிங்கும் அவரோட ஆட்களும் கத்திக்கிட்டே அங்க அழிஞ்சிட்டாங்க. அசோக்கும் லீலாவும் பயந்து போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. பாத்தியா, பேராசையோட விளைவு இப்படிதான் இருக்கும். நான் பார்த்தேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்னோட நோக்கம் எல்லாமே என்னோட கிராமத்தோட முன்னேற்றம் மட்டும்தான். அப்போ எனக்கு அமிர்த நீர் கிடைக்குமா? நீ உன்னோட உண்மையான மனசாலையும் உன்னோட நேர்மையாலையும் இந்த நீரை அடையறதுக்கான தகுதியை பெற்றுட்ட. எடுத்துக்கோ. அந்த பாதுகாவலர் ஒரு தங்க பானையில அசோக் கிட்ட அமிர்த ஜலத்தை கொடுத்தாரு. அசோக்கும் லீலாவும் திரும்பவும் கிராமத்துக்கு வந்தாங்க. அவங்க அந்த அமிர்த ஜலத்தை அவங்களுடைய மண்ணுல தெளிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல வறண்டு போன நிலத்துல பசுமை நிறைஞ்சது. வயல்ல பயிர்கள் விளைய ஆரம்பிச்சது. கிராமத்து ஜனங்க சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. அசோக், நீ எங்களோட நம்பிக்கையை உண்மையா மாத்திட்ட. இப்ப இந்த கிராமம் மறுபடியும் வளமாயிடுச்சு. இது நம்மளோட நேர்மைக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச பலன். நம்மளோட சக்திகள் மேல நம்ம முழு நம்பிக்கை வைக்கணும். அப்புறம் இதையும் புரிஞ்சுக்கணும், பேராசைப்படுறதுனால எதுவும் கிடைக்காது. ஆனா சுயநலம் இல்லாம இருந்தா எப்பவும் நல்லதுதான் நடக்கும். கிராமத்து ஜனங்க அசோக்கும் லீலாவுக்கும் நன்றியை சொன்னாங்க. கிராமத்துல எல்லாரும் சந்தோஷமானாங்க. அசோக்கும் லீலாவும் வயல்கிட்ட போனாங்க. அந்த வயசான மனிதர் மறுபடியும் ஒரு முறை அவங்க முன்னாடி தோன்றினாரு. நீங்க யார் ஐயா? நீங்க எதுக்காக எங்களுக்கு உதவி செஞ்சீங்க? அசோக், நான் நட்சத்திர உலகத்தோட பாதுகாவலன். பல யுகங்களா நான் பூமியில பயணம் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையும் நேர்மையும் இருக்கிற மனுஷங்களை தேடி அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க பூமியையும் வாழ்க்கையும் வளமா பாத்துக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எங்க எதுக்காக நீங்க தேர்ந்தெடுக்கணும்? ஏன்னா உங்களோட உழைப்பையும் உண்மையையும் நான் பார்த்துருக்கேன். உங்களை மாதிரியான மக்கள் தான் அமிர்தத்தையும் நட்சத்திர உலகத்தோட சக்தியையும் சரியா பயன்படுத்துவீங்க.